முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கொரோனா வைரஸை தொடர்ந்து ஹண்டா என்கிற வைரஸ் தற்போது தீவிரமாக பரவி வருகிறது. ஹாய் கைஸ், திஸ் இஸ் வசந்த். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு 1 வீக்காகவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஹண்டா வைரஸ். கொரோனா வைரஸ் மாதிரியே இந்த வைரஸும் ஸ்ப்ரெட் ஆகி மொத்தமாக முடிச்சு விட போகிறானுங்க. மறுபடியும் பேண்டமிக் சுச்சுவேஷன், லாக்டவுனு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வருமா? இந்த வைரஸ் 10 பேருக்கு பரவிருக்கு. 10 பேரில் 3 பேர் இமிடியேட்டாக டெட் ஆகிருக்காங்க. இதனால ரொம்ப டேஞ்சராக இருக்கும் பரவணிச்சு அப்படின்னா. ஏன்னா டெத் ரேட் அதிகம் இந்த வைரஸ்க்கு. இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போது 1 வீக்காகவே நீங்கள் ஒரு டீ கடையிலையோ எங்கேயோ ஹண்டா வைரஸ் பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வைரஸோட ஃபுல் அவுட் பிரேக் தெரியும். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த வைரஸை பற்றி சொல்லலாம். நிறைய மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஃபால்ஸ் ஸ்ப்ரெட் இன்ஃபர்மேஷன் நிறைய பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் ஃபுல் ஹண்டா வைரஸோட அவுட் பிரேக்கை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளோ டேட்டாஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ ரைட் நவ். மே 2ஆம் தேதி ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. உலகமே அதிர்ந்து போகுது. என்ன அப்படின்னா, ஒரு கப்பலில் 10 பேருக்கு ஒரு தொற்று நோய் அதில் 3 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ். இந்த கப்பல் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு சொகுசு கப்பல். அதாவது சுற்றுலாவுக்கு நம்ம இந்த கப்பலில் போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிதான். அந்த கப்பலில் கிளம்பியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா, அர்ஜென்டினாலேருந்து இந்த பயணம் தொடங்குது. அர்ஜென்டினாலேருந்து கிளம்பி நேராக அண்டார்டிகா அண்டார்டிகாவிலேருந்து அட்லாண்டிக் ஓஷன் வழியாக ஆப்பிரிக்காவை கடந்து கெனரி ஐலாண்டுக்கு போகிறது இதோட பாதை. இதில் தான் இந்த ஒரு சுற்றுலாத்தலமாக அவங்க பாதையை டினோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கப்பல், லக்ஸரி கப்பல் போகிற பாதை. இப்படி தான் ஒவ்வொரு பயணத்தையும் இவங்க மேற்கொண்டிருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு கப்பலில் 3 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. 3 பேர் கப்பலில் இருந்த 10 பேருக்கு இந்த தொற்று உறுதியான நிலையில் 3 பேர் இமிடியேட்டாக இருந்திருக்காங்க. விச் இஸ் மேசிவ் நம்பர். ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, 10 பேரில் 3 பேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30%. இம்மிடியேட்டாக இந்த அளவுக்கு டெத் ஏற்படுறதுக்கான ரீசன் என்ன? அவ்வளோ கொடூரமான வைரஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ், திஸ் இஸ் ரியலி ஹாண்டிங் வைரஸ். கொரோனா மாதிரி எல்லாம் கிடையாது. இது கம்பேர் பண்ணும்போது இது வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே மேக்ஸிமம், அதுவும் இந்தியன்ஸ் இருக்கிற ஃபுட் கண்டிஷன், ஹெல்த் ஹேபிடேட்ஸ், ஏற்கனவே இங்கே யாரும் ஒழுங்காக தூங்குறது கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி வைரஸ்லாம் இந்தியாவில் வந்துச்சுன்னா அசால்ட்டாக டெத் ரேட் 60% கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இதோட ஃபுல் அவுட் பிரேக்கை நான் கொடுக்குறேன். யாரும் பயப்படாதீங்க, பயப்படாம பாருங்க வீடியோவை. அண்ட் தென் இந்த வைரஸ் பரவுனா அந்த 3 பேருமே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஏற்பட்டு இமிடியேட்டா இறந்துடுறாங்க. ஹூக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. ஹூனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போனதுக்கு அப்புறம் அந்த கப்பலை ஆப்பிரிக்காவிலேருந்து அந்த கடல் பகுதியில தான் இருக்கு. அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு ரெஸ்கியூ பண்றாங்க. பயங்கரமான மாஸ்க் எல்லாம் போட்டு ரெஸ்கியூ பண்ணி அந்த டெட் பாடிஸையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அண்ட் தென் லேப்ல போய் அந்த வைரஸ் பத்தி ஸ்டடி பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது ஹண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இந்த வைரஸ் பரவன இந்த 10 பேரை குவாரண்டைனில் வச்சுருக்காங்க. இன்னுமே இந்த சைலண்டான ரிசர்ச்சாக இருக்கட்டும் எல்லாமே பேக்ரவுண்டில் போயிட்டு தான் இருக்குது. நியூஸில் பெருசாக லீக் ஆகலை. மக்களுக்கெல்லாம் எல்லாமே ஒரு கேள்வி. இப்போ தான் கொரோனா வந்துட்டு போணுச்சு, இந்த எலும்பு போய் சும்மா கிடந்தவனே கிளப்பி விட்டானே அப்படிங்கிற மாதிரி கப்பலில் போய் எங்கேயோ கிளப்பி விட்டு எங்கேயும் வந்துச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக ஒரு வைரஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 வகையாக மேஜராக டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவுற மாதிரி அப்படின்னு நான் சொல்கிறேன். ட்ராப்லெட் டிரான்ஸ்மிஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா, அனிமல்ஸோட யூரினாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து பரவுறது. அதை போய் யாரா கையில் எடுக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுங்க அதை தானே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. சொல்கிறேன் அந்த கதையை. ட்ராப்லெட் டிரான்ஸ்மிஷன், ஜூனாட்டிக் டிரான்ஸ்மிஷன்னா ஒன்றும் கிடையாது. இந்த அனிமல்ஸ் மூலியமாக பரவுறது தான் ஜூனாட்டிக். அண்ட் தென் ஏர்பார்ன் டிரான்ஸ்மிஷன் இது காற்று மூலியமாக பரவுறது. அண்ட் தென் வெக்டார் டிரான்ஸ்மிஷன் இது வெஹிக்கிள்ஸ் மூலியமாக பரவுறது. இந்த மாதிரி மேஜராக டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இப்படி தான் வைரஸ் அப்படிங்கிறது பரவ தொடங்கும். இதுதான் மேஜர் ஃபேக்டராக இருக்கும். ஹண்டா வைரஸை பற்றி நான் இங்கே சொல்கிறதுக்கு முன்னாடி, வைரஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே உலகமே அது ட்ரெண்ட் ஆகிடுது அந்த ஒரு விஷயம். ஏன்னு சொன்ன முடியாது, எல்லாருக்குமே கொரோனா வைரஸ்க்கு பயந்தோம். வைரஸ் அப்படிங்கிறதுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அதுக்கான சயின்டிஃபிக்கான எக்ஸ்பிளனேஷனையும் நான் இங்கே கொடுத்துட்றேன்.
இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா வைரஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பயப்பட மாட்டீங்க. வைரஸை பற்றி கொஞ்சம் பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த வைரஸை பற்றின பயம்லாம் போயிடும். ஸோ நான் ஹண்டா வைரஸோட கதையுமே இதோட நான் ஜாயின் பண்ணி சேர்த்து சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ பொதுவாக வைரஸ் அப்படிங்கிறது வந்து நுண்ணுயிரிகள் ரொம்பவே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அது வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ 2 விஷயத்தினால ஜீனோம்னால உருவாகுது, அதுங்களே உருவாகுதுங்க. ஒரு வைரஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்தெல்லாம் வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அது ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வைரஸ்னால் என்ன, அதோட பேசிக் திங்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ வைரஸ் 20 to 300 நானோமீட்டர் சைஸில் தான் இருக்கும். ஸோ விச் இஸ் மைக்ரோ நானோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப மைக்ரோவான ஒரு விஷயத்த நீங்கள் மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கே தெரியும். ஸோ அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணி படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 2 டைப்ஸ் இருக்குது, என்வலப் அண்ட் நான் என்வலப்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்வலப்டுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கொரோனா. அந்த நான் என்வலப்டுக்கு போலியோ, அது ஒரு வைரஸ் தான் முன்னாடி வந்ததில்லை. அண்ட் தென் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. கொரோனா பேசிக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்என்ஏல மேடாகுது, ஆர்என்ஏ ஜீனோமில். இது ஆர்என்ஏல உருவானாதான் ரொம்ப டேஞ்சரு. ஏன்னு சொன்னோம் அப்படின்னா இது வந்து ஆர்என்ஏனால உருவாகுறதுக்கு ஏன் டேஞ்சர் அப்படின்னா சீக்கிரமாக வந்து தப்பு பண்ணுவோம் அந்த வைரஸ். ஸோ தப்பு பண்ணுறதுனால ஸோ புதுசாக இப்போ நம்மளே ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் தானே அந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டு டக்குன்னு மாறுவோம். ஸோ அந்த மாதிரி டிஎன்ஏ வந்து தப்பு பண்ணாமல் போகிறதுனால ஸோ அது வந்து மேக்ஸிமம் மியூட்டேட் ஆகாது. ஸோ ஒரு வைரஸ்லேருந்து இன்னொரு வைரஸாக மாறாது. ஸோ வந்து பிரச்சனை டிஎன்ஏல மேடானா அது வந்து மாறாது. ஸோ ஆர்என்ஏல மேடானா ஸோ ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா தப்பு பண்ணி கற்றுக்கும், தப்பு பண்ணி வேறு வேரியண்ட்டாக மாறும். அதனால ஆர்என்ஏல உருவாகிறதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ஸோ கொரோனா டேஞ்சர் ஏன்னு சொன்னோம் அப்படின்னா ஆர்என்ஏல மேடானது. ஸோ அண்ட் தென் ஹண்டா வைரஸை பற்றி கேட்டிங்க அப்படின்னா அதுவும் ஆர்என்ஏல தான் மேடானது. ஸோ ரெப்ளிகேட் ஆகும்போது மிஸ்டேக் ஆகி மியூட்டேட் ஆகி மறுபடி வேறு வேரியண்ட்டாக மாறும். ஸோ திஸ் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். ஸோ அதனால தான் ஹண்டா வைரஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு வைரஸாக கணக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அனிமல்ஸில் தான் மெயினாக இருக்கும். அனிமல்ஸோட பிரெயினாக இருக்கட்டும், அனிமல்ஸோட யூரின்ஸாக இருக்கட்டும். ஸோ அண்ட் தென் அனிமல்ஸோட சலைவரி கிளான்ஸ், அதாவது எச்சில் சுரப்பிகள்னு சொல்லுவோம். ஸோ அதிலெல்லாம் வந்து இந்த வைரஸ்கள் அதிகமாக தங்கியிருக்கும். ஸோ நம்ம இப்போ தெரியாமையே போயிட்டு ஒரு வைரஸை தொட்டோம், அண்ட் தென் அதுங்களோட ட்ராப்லெட்ஸையோ ஸோ யூரினையோ இது தொட்டுட்டோம் தூக்கிட்டோம்னாலே ஸோ நமக்கு பரவிடுச்சு அப்படின்னாலே ஸோ அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு வந்தால் ஹியூமன்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு பரவாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பரவும். ஸோ வந்து இங்கேருந்து இதுதான் வந்து ஒரு மேஜர் செட்பேக்கு. ஸோ அதுலேருந்து நமக்கு பரவனா இங்கேருந்து பரவாமல் இருந்தால் சரி, பட் ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸும் பரவும். ஸோ இதுதான் நடந்திருக்கு இந்த ஹண்டா வைரஸோட பிளேபேக் ஸ்டோரியில். ஒரு பார்க்கில் ரோடன்ஸை கொஞ்சிருக்காங்க. ரோடன்ஸ் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது, இந்த கொறித்துண்ணிகள்னு சொல்லுவாங்க. இந்த அணில், இந்த எலி எதெல்லாம் கொறித்து சாப்பிட்றதோ அதை ரோடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுங்களில் இந்த வைரஸ் காணப்பட்டிருக்கு. ஹண்டா அப்படிங்கிற வைரஸை லேபில் டெஸ்ட் பண்ணி அஃபிஷியலாக ரிப்போர்ட்டும் விட்டுட்டாங்க. ஸோ இந்த வைரஸ் அங்கேருந்து தான் வந்திருக்கு. ஹண்டா வைரஸை முதல்ல எங்கே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுத் கொரியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. சவுத் கொரியாவில் ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கிறாங்க. ஹண்டா ரிவர் அந்த ஆரோட பேர். ஹண்டா வைரஸை வந்து லீ ஹுவாங் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ எப்போ அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் சண்டை நடக்கும்போது அமெரிக்க வீரர்களுக்கு ஒரு தொற்று பரவுது. அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் ஆராய்ச்சி பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஹண்டா ரிவருக்கு பக்கத்தில் இதை கண்டுபிடிச்சதுனால ஹண்டா வைரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேரியண்ட்டுக்கு பேரும் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு ரொம்ப வலிக்கும், ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹார்டாக வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் உலர் இருமல், ஸோ ட்ரை காஃப், வறட்டு இருமல் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ வந்து வந்தாலே இருமல் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ கொரோனாவை விட ஹண்டா வைரஸ் வந்தால் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி கொரோனா வைரஸ்க்கும் இதில் ஒரு படி அதிகம்னு வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் டாக்டர்ஸ் என்ன நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹண்டா வைரஸில் வந்து ஸோ நார்மலாக கொரோனா வைரஸ் வந்தால் நம்மளுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு மட்டும் சிரமமாக இருக்கும், லங்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஸோ நம்மளால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அண்ட் தென் வந்து ஹண்டா வைரஸில் இது அப்படியே ஆப்போசிட், ரொம்பவே டேஞ்சர். ஏன்னு சொன்னால் இது வந்தால் லங்ஸ் வந்து அப்படியே வீங்கிடுது. ஸோ வீங்கி மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஸோ டெத் ரேட் அப்படிங்கிறது இட் இஸ் அதோட கம்பேரே பண்ண முடியாது கொரோனாவோட. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா 38 to 50% 100 பேருக்கு வந்தால் அந்த 100 பேரில் 38லேருந்து 50 பேர் சாகுறாங்க. கொரோனா அப்படி கிடையாது. ஸோ ரொம்ப வேகமாக பரவினாலுமே 1 to 3% தான். 100 பேருக்கு வந்தால் 3 பேர் இல்லை 2 பேர் தான் சாகுவாங்க. ஸோ இது வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக பரவணுச்சு அப்படின்னா ஸோ வந்து உலகத்தில் பாதி மக்கள் தொகை 50 தான். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு ஸோ ஹண்டா வைரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மைனஸுமே இருக்குது. என்ன அப்படின்னா இது ஆர்என்ஏ ஜீனோம்லேருந்து ஃபார்ம் ஆனதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இது ரெப்ளிகேட் ஆகி ஸோ மியூட்டேட் ஆகி ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் பரவணும். எலிகளாக இருக்கட்டும்,
அணில்களாக இருக்கட்டும், அதுலேருந்து தான் மனிதர்களுக்கு பரவி இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம். ஸோ பரவனதுக்கு அப்புறம் இது வந்து மனிதர்கள்ட்டேருந்து அடாப்ட் ஆகி இங்கேருந்து இன்னொருத்தருக்கு பரவணும் அப்படின்னா அந்த ஒரு ரெப்ளிகேட் ஆகி ஸோ அதில் சில மாற்றங்கள் நடந்தால் தான் அதோட வேகம் அதிகரிக்கும். இப்போதைக்கு அதோட வேகம் ரொம்பவே ஸ்லோ. இப்போ கொரோனா அப்படிங்கிறது வந்து வேஸ்ட்டாக வந்துருச்சு. நீங்கள் பக்கத்தில் இங்கே இருந்தீங்கன்னா அங்கே இருக்கான் சும்மா இருந்தீங்கனாலே பறந்துடும். ஸோ இது வந்து அப்படி கிடையாது. ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் டிரான்ஸ்மிட்டபிள் தான். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ. அதனால வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப வேகமாக பரவக்கூடியது இல்லை, அதனால நமக்கு டேஞ்சர் கிடையாது. பட் டெட்லி. இது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா கொரோனா அண்ட் தென் எபோலா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக பரவாது, பட் ரொம்ப டெட்லி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட ஹண்டாவை கம்பேர் பண்ணலாம். அண்ட் தென் கொரோனா அப்படிங்கிறது வேஸ்ட்டாக பரவும், அண்ட் தென் டெத் ரேட் அப்படிங்கிறது கம்மி, அதனால எந்த பாதிப்புமே கிடையாது. ஸோ இது மியூட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட் வந்து ஹூக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க இதை வந்து கிளாரிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் லாக்டவுன் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். RNA அண்ட் DNA அண்ட் என்வலப்ட் அண்ட் நான் என்வலப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வந்து இது வந்து செஸ் கேம் மாதிரி. ஸோ அதில் நடக்கிற மியூட்டேஷன் பாசிபிள் அப்படிங்கிறது என் நம்பர் ஆஃப் இருக்கணும். அந்த என் நம்பரும் பாசிபிளாக அதுக்கு கரெக்டாக அடாப்ட் ஆகி அந்த வைரஸ் வந்து முழுமையடைகிறதுக்கு அப்படிங்கிறது வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதனால தான் வைரஸை பார்த்தெல்லாம் வந்து நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் ஸோ எக்ஸ்ட்ரீம் டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வைரஸ் பரவுது அப்படின்னு சொன்னால் அதோட கேரக்டரை வச்சு டிட்டர்மைன் ஆகும். ஸோ அதோட பரவுற ரேட்டாக இருக்கட்டும், ஸோ அதோட டெத் ரேட்டாக இருக்கட்டும், இதை வச்சு தான் பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறத வந்து வந்து கொண்டுட்டு வருவாங்க. ஸோ நிறைய கேரக்டர் இருக்குது. ஒரு வைரஸ் பரவுது அப்படின்னா வந்து அசால்ட்டாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பரவிட முடியாது. COVID-19. ஸோ COVID-19 வந்து ஊஹான்லேருந்து ஒரு லேப்லேருந்து தெரியாமல் பரவுனதான்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. 1 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளெல்லாம் இன்னொரு வைரஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி பேண்டமிக் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயம். தடுப்பூசி அண்ட் தென் மாத்திரையாக இருக்கட்டும். ஸோ வந்து ஏன் வந்து மெடிசன் கொடுத்தா வந்து மற்ற நோய்களை குணப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு வைரஸஸ்லாம் வந்து சரி பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மளோட செல்லுக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஸோ வந்து சின்ன செல்லுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் வந்து செல்லை டேமேஜ் பண்ணி தான் நம்ம போயிட்டு அந்த வேக்சினோட பவர் வந்து அந்த ஒரு வைரஸை வந்து தாக்கும். ஸோ சின்ன செல்லை தாக்குனா நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த வைரஸ் இருக்கும்போது நம்மளே செத்தாதான் அந்த வைரஸ் ஆகும். அதுக்கு பேசாமல் சூசைட் தான் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு மாத்திரை வேக்சினாக இருக்கட்டும், ஸோ இது வந்து ஈஸியாக வந்து அதுங்களை வந்து அஃபெக்ட் பண்ணி கொண்டுட முடியாது. ஸோ அப்புறம் எப்படி வேக்சின்லாம் ரஷ்யாலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு விஷயம் உள்ளே வந்து மல்டிப்ளை ஆகும்ல. ஒரு வைரஸ் உள்ளே போயிடுச்சுன்னா 1 2 ஆகும், 2 10 ஆகும், அப்படியே கோடி ஆயிடும் உங்கள் உடம்புலேயே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தடுத்து உங்களோட இம்யூன் சிஸ்டமே அதை வந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணுறதுக்காக தான் இந்த வேக்சின்லாம். எந்த ஒரு வேக்சினுமே வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணி காலி பண்ணுற ஒரு விஷயம்லாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். ஃப்யூச்சரில் என்ன கண்டுபிடிக்கலாம். பட் அப்போது வந்து அப்டேட்டடாக ஒரு வைரஸு, ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வைரஸ்லாம். வீடியோ பார்த்துருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அப்டேட்ஸை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then